இதுல 2 நூல்கள். கவிஞர் வடிவேல் ராவணன், பேரே வித்தியாசமா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வடிவேல் ராவணன் திருச்சி வானொலி நிலையத்துல ஒரு செய்தி வாசிப்பாளர் இருந்தார், வடிவேல் ராவணன். அவருக்கு பல்வேறு அடையாளம் உண்டு. ஆனால் நம்ம வடிவேல் ராவணன் நம்முடைய மண்ணின் மனம் தவறாமல் மறையாமல் இந்த மண்ணினுடைய மனதை இங்கே வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த கவிதை நூலை எழுதியிருக்கிறார். நிழல் தேடும் சூரியன் என்ற அந்த நூல் அவருடைய கவிதையில. ஆனா அவர் போகும்போது சொல்லுவாரு, அவருடைய உரை எழுதும்போது, காதலுக்காக முதல் காதலிடம் குறைந்தபட்ச கடன் வாங்கி தொடங்கப்பட்டதுதான் இந்த கவிதை நூலின் அடிப்படை மூலதனம்னு. ஆனால் காதல் கவிதைகள் நிரம்பி இருக்கும்னு நாம நினைக்கும் போது கடைசி வரியில சொல்லுவார், என் மனைவிக்கு மட்டும் ஒரு படி கூடுதலான நன்றிகள் உரித்தாகட்டும்னு. ரொம்ப ஜாக்கிரதையாவே கவிஞர் அதை செயல்படுவார். அவர் எழுதிய பல்வேறு முழு கவிதையும் படிச்சுட்டேன். நம்ம கவிஞர் அரங்கன் தமிழ் வைத்த பரீட்சை நம்ம சமூகத்துக்கு மட்டுமல்ல எனக்கும் பரீட்சை வச்சிட்டார். சமீப காலமா புத்தகம் வாசிக்க வாய்ப்பு இல்லாமல் நேரம் இல்லாமல் சுத்தி கொண்டிருந்த என்னை இந்த 2 நூலையும் முழுமையாக படித்து விட்டு வந்துதான் நீ பேசணும்னு சொன்னாரு. நான் அதையும் படிப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்து முழு நூலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுல நான் பல கவிதைகளை குறித்து வைத்திருந்தேன், என்னுடைய மனதை கவிழ்ந்ததில். அதுல 2 கவிதையை நம்முடைய தலைமை உரையாற்றிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அவரையும் அது கவர்ந்ததுன்னு சொல்லியிருக்காருன்னா, கவிஞருடைய எழுத்து எவ்வளவு தாக்கம் நிறைந்தது என்பதற்கு அதுல எடுத்துக்காட்டு. அதுல அந்த வன்மம்ங்கிற கவிதை, அதை அதுல சொல்லும் போதே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல எத்தனையோ கருவிகள் இருக்கு, அதையெல்லாம் வாசிப்பது என்று சொன்னாலும் தரையை மாற்றம் அடிப்பது என்று வருகிறது. அப்படிங்கும் போது ஒரு 2000 ஆண்டு கால அழுத்தம், அந்த வன்மம் அதுல இருப்பதை, தன் மனதில அழுந்தி கிடப்பதை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய கவிஞர். அதே போல காதல் கவிதைகள் தான் அவர் எழுதியிருப்பார் நினைக்கும் போது பல இடங்களில் அதற்கெல்லாம் மாறுபட்டவன் நான். கழுகினை கருடனாக ஏற்க கழுத்தை சுற்றி வெண்ணிறம் வேண்டும் என்பது கூட நிறவெறியின் உச்சம்தான். அதாவது வண்ணத்தை, நம்முடைய நிறத்தை வைத்து ஒரு மனிதனை எடை போடுகின்ற அந்த நிலை இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே போல காதல் கவிதை எழுதுறாரு. ஆனா அந்த காதல் கவிதையில் கூட ஒரு வார்த்தை விளையாட்டு. ஒரு தேநீரை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை புரிந்த ஒரு கோப்பையின் ஈயை போல. ஒரு கோப்பையில இருந்த டீயில ஈ விழுந்துருது. டீயில ஈ விழுந்துச்சு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம். அதை அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, ஒரு தேநீரை கொன்றுவிட்டு. ஏன்னா அதுக்கு மேல அதை குடிக்க முடியாது, அதனால தேநீரை கொன்றுடுச்சு ஈ. தானும் தற்கொலை புரிந்த ஒரு கோப்பையின் ஈயை போல என்னையும் கொன்றதோடு நில்லாது உன்னில் வீழ்ந்து கிடக்கின்றது காதல். திருப்பி காதலுக்கு வந்தாலும் அதை சொல்லுகின்ற பொழுது அந்த ஈயுடைய நிலையை அவர் சொல்கிறார். இதே போல சமூக அவலத்தை அவர் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய உணர்வு வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது. நகர பேருந்தின் காலை நெரிசலில் மதிய உணவு சகிதமாக வந்திறங்கி வாசலில் காத்திருக்கும் உடையக பணிப்பெண்களுக்கு, ஜவுளி ஸ்டோர் வாசல்ல காலையில தன்னுடைய கிராமத்திலிருந்து கிளம்பி மதிய சாப்பாட்டோடு நகர பேருந்துல பயணித்து அந்த நெரிசல்ல அந்த காத்திருக்கின்ற பணிப்பெண்களுடைய நிலைமையை சொல்றார். மூலவரிடம் வைத்து வழிபட்டு உரிமையாளர் கொண்டு வரும் கனத்த இரும்பு சாகில் இருக்கிறது நரகவாசலின் திறப்பு. அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வை நடத்துவதற்கு அந்த வேலைதான் ஆதாரம். அதில் பணியாற்ற வருகிறார். அப்படி பணிபுரிகின்ற அந்த கட வாசலுக்கு அதை திறக்கின்ற பொழுது அது நரகவாசலின் திறப்பு என்கிறார். அதில் அவர் சொல்லாமல் சொல்வது உரிமையாளருக்கு சொர்க்கவாசல் திறப்பு, ஆனால் பணியாற்றுகிறவருக்கு நரகவாசல் திறப்புன்னு. அதை பார்க்கின்ற பார்வை, நாம் சாதாரணமாக பார்த்துவிட்டு கடந்து விடுவதை கூட அதுல இருக்கின்ற அந்த ஒவ்வொரு வலியையும் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் தான் அவருடைய உணர்வு. அதே போல இன்னொரு இடத்துல சொல்றார், பேருந்து நிலையத்தில் பணம் தொலைந்து விட்டது, ஊருக்கு போக காசு இல்லை என்பவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் கூட சிறு தொகையினை எப்போதாவது தந்து விடுவது உண்டு. இது நமக்கும் நடக்கும். நம்ம கிட்ட பலர் உதவி கேட்கும் போது அவங்க பொய்யா கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நாம் அதை செய்வோம். ஆனா அதுக்கு ஒரு சொல்றார், பொய்யே என்றாலும் தன் ஊருக்கு ஒருவன் போவது அத்தனை உயிர்ப்பானது. இன்னைக்கு வேலை தேடி வாழ்வு தேடி அலைகின்ற உலகத்தில் சொந்த ஊருக்கு போவது என்பது
ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு உயிர்ப்பானது என்பதை அந்த கவிதையை வெளிப்படுத்துகிறார். அடுத்து தான் வாழ்ந்த பகுதியை என்றைக்கும் எல்லோருக்கும் நினைவு இருக்கும். அதுவும் பள்ளி பருவத்திலே படித்த பள்ளியும் அந்த பள்ளி இருக்கின்ற பகுதியும் வாழ்ந்த தெருவும் வீடும் எல்லோருக்கும் மறக்க முடியாத ஒன்று. பலருக்கும் சொந்த ஊரிலேயே சொந்த தெருவிலேயே சொந்த வீட்டிலேயே வாழ்வது என்பது இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கின்ற காலம். அதுக்கு அவர் அரியலூர் நகரத்திற்கு அந்த பென்னி ஹவுஸ் தெரு பேரை வச்சு கவிதை கொண்டு வர்றார். வீதிகளை கடப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல. அவ்வளவு எளிதான மாற்றங்களை மட்டும் வீதிகள் சந்திப்பதே இல்லை. வீதி என்பதை நினைவுகளை அடிப்படையாக பாடமாக கொண்டு இயங்கி வரும் பழமை மாறா பல்கலைக்கழகம். அவருக்கு அந்த தெருவே பல்கலைக்கழகம். அங்க பாடம் நடத்தியவர்கள், அவருக்கு பாடமாக நடந்த பல நிகழ்வுகள் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை, பல இடங்களில் தன்னுடைய தாயுடைய நினைவு, தந்தையுடைய நினைவு எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருகிறவர். ஒரு விலைமாது தன்னுடைய வாழ்க்கையில் படுகின்ற துயரத்தை அதற்கு ஒரு கவிதை எழுதுகிறார். கடைசி வரியில் அவர் சொல்வார், தன்னுடைய மகளோடு போய் அந்த மகளை தூங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலிருந்து மாலை வரை அவர் படுகின்ற துயரை அந்த கவிதையில வெளிப்பார். இப்படி ஒவ்வொரு கவிதையும் இந்த சமூகத்தை, இந்த சமூகத்திற்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மிக அழகாக எடுத்து வைக்கின்ற கவிதைகளாக நம்முடைய கவிஞர் வடிவேல் ராவணன் எழுதியிருக்கிறார். இன்னும் அவர் எழுத வேண்டும். ஏற்கனவே முகநூலில் அவருடைய கவிதைகளை நான் தொடர்ந்து படித்து அவரை பாராட்டுவதென்று இன்றைக்கு நூல் வடிவாக முதல் நூலாக நம்முடைய அறம் செய்யும் நண்பர்கள் இந்த பதிப்பகத்தின் மூலம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் பல நூல்களை அவர் வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன்.